ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோவுக்கு போகலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது எல்லாமே நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இதில் 7லிருந்து 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வறுபடும் பொழுதே ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே அரைக்கிறதுல சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கடலை, 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இது எல்லாமே நம்ம ஆற வச்சு தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்னா தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் விட்டு சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் அளவு உள்ள பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் 2 தக்காளி பழம் நான் சின்ன சைஸாக இருக்கிறத எடுத்துருக்கேன். புளிப்பை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருக்கக்கூடிய பழமாக இருந்தால் அரைக்கும் பொழுது ஒரு 1/2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம பச்சை வாசனை நீங்க வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருக்கிற தக்காளி பழம் அப்படின்னா நீங்கள் இந்த விழுது கூடவே வதக்கும் பொழுது பாதி தக்காளி பழத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சால்னா எந்த பக்குவத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வத்துனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சால்னா கல் தோசை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா பொருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.